நம்ம வாழ்க்கையில் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் வரணும்னா என்ன செய்யணும்னா, நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மையாக இருக்கணும். மனுஷர் முன்னாடி நம்ம தாழ்த்தணும்னு இல்லை, கர்த்தருக்கு முன்பாய் நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே என்னால் ஒன்றும் இல்லைப்பா, எல்லாமே நீங்கள் தான், இந்த உலகத்தில் எனக்கு ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் எல்லாம் உங்களால் தான், நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தாழ்த்துறோம் பாருங்க. அந்த தாழ்மைக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறாராம் ஐஸ்வர்யமும் மகிமையோ ஜீவனுமா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் நமக்குள்ள இருக்கணும். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமோ, ஆத்துமாவை தாழ்த்துகிறோமோ, அவர்கள் வாழ்க்கையிலெல்லாம் ஐஸ்வர்யம் மகிமை ஜீவன் வரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் தரித்திரம், ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையிலும் ஐஸ்வர்யமாய் வாழ்கிறவர்கள் உண்டு தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறார்கள், கர்த்தருடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்துகிறார்கள், தாழ்மைப்படுத்தி ஜெபிக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கட்டளையிடுகிறார்.